So, இன்னைக்கு நிபந்த மாலால ஆறாவது லெசன் லெசன் ஔதாரியம் படிக்கிறீங்களா கல்யாணி மேடம்? भगिनि औदार्यम् औदार्यम् इत्युक्ते उदारस्य भावः औदार्यं ம் भूमिका विश्राणनस्वभाव एव औदार्यम् इति निगद्यते விஸ்ராணன விஸ்ராணன ஸ்வபாவக அப்படின்னா தானம் பண்றது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதுதான் உதார குணம். இது நிகத்தியதேன உச்சதே கூறப்படுகிறது. ஆமா. நிகததி கததி கத்து டு ஸ்பீக். சோ நிகததி நிகத்தியதே கூறப்படுகிறது பாசிவ்ல இருக்கு. சோ கூற- விஸ்ராணன ஸ்வபாவக அப்படின்னா விஸ்ராணனம்னா உங்களுக்கு தானம்ங்கிற அர்த்தம். தான ஸ்வபாவம் விஸ்ராணனம்னால மீனிங் வந்து தானம். அதானே கேட்டேன் அகிலா, கேட்க வந்தேன். அதான் விஸ்ராணனம் அவ கரெக்டா சொல்லிட்டா அத. அதனாலதான் நான் இது பண்ணல. இல்ல அது அது எந்த தாத்து? இது புதுசா இருக்கு இந்த வார்த்தை, அதுக்காக. விஸ்ராணனம் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்தே சொல்லிடுறேன். விஸ்ராணனம். ஏதோ லியுட்டு தெரியறது. அப்ப ம் அது ம், ம். எதுல இந்த வருதுன்னு புரியல. விஸ்ராணனம். ம். விஸ்ராணனம்னா தானம். சோ விஸ்ராணனம் வந்து வீஷ்ரணு நிச்சு லுட்டு. சரியா? ம். சரி, படிங்க. மேல படிக்கட்டுமா? படிங்க. ம் भारते देशे एव ம். औदार्यवन्तः महात्मनः बहवो दृश्यन्ते. भारते மகாத்மானः பகவः திருஷ்யந்தே. बहवः दृश्यन्ते. பாரததேசத்தில் உதார குணம் படைத்த மகாத்மாக்கள் நிறைய பெயர்களை நாம் பார்க்க முடிகிறது. சோ ஔதார்யவந்தகனாலே உதாரஸ்ய பாவம் ஔதார்யம் இல்லையா? ஔதார்யம் எஸ்ய அஸ்தி இது ஔதார்யவான். ஔதார்யவந்தः பகுவச்சனம். ஆமா ஆமா. லேக் ஆறுதா இது பேசும்போது? இப்போ இல்ல பகினி, கரெக்டா இருக்கே. சரி, ஓகே. क्षिबि ददीचि कर्ण प्रभृतयः स्वकीय औदार्येण परमां कीर्तिम् आप्नुवन्. शिबि சக்கரவர்த்தி, ததீச்சி மகரிஷி, கர்ணன் மகாபாரத கர்ணன், பிரபுதயக முதலியவர்கள் ஸ்வகீய அவர்களுடைய ஔதாரிய தான குணத்தினால பரமாம் கீர்த்தி மிகுந்த கீர்த்தியை அடைந்தவர்கள். மகாராஜக ஷிபி. பரமாம்னு சொல்லும் பொழுதே அது எவ்வளவு பெரிய கீர்த்தின்னு நமக்கு தெரியறது. அதை பரமாம் இழுத்து கீர்த்தி. சொல்றா. சோ பரமா கீர்த்தி, கீர்த்திங்கிறது ஸ்திரீலிங்கம், கீர்த்திங்கிறது திவச்சனத்தை வித்யா விபக்தியில இருக்கு. சோ பரமாம் கீர்த்தியும் ஆப்னுவன். இவ எல்லாரும் தன்னுடைய ஒரு ஔதாரிய குணத்தினால பெரிய ஒரு புகழை அடைந்தார்கள். அப்புறம் महाराजः शिबिः स्वशरीरमांसं सर्वमपि दत्त्वा अर्तिनः मनोरथं அபூரயத்து. ஆமா. சிபி சக்கரவர்த்திங்கிறவர் ஒரு பெரிய உதார குணம் உள்ளவர். அவர் ஒரு புறா அவர் அடைந்துடுச்சு. பருந்தோட ஆகாரம் அந்த புறா. அதனால அந்த பருந்துக்கு அந்த மாம்சத்தை கொடுக்கணும்னு தன்னுடைய சரீரத்தையே அந்த பருந்துக்கு இரையாக கொடுத்த அவ்வளோ உதார குணம் ஆர்த்தினகன்னா யாச்சகக. அர்த்தினகா. अर्तिनः அர்த்தினகா. याचकः. ம் अर्ति अर्तिनी अर्तीनि इति नपुंसकलिङ्गे अपि अस्ति. ம். अर्ति अर्तिनौ अर्तिनः इति पुल्लिङ्गे अपि अस्ति. சரி. சரி. மனோரதத்தை அவர் தீர்த்தவர். அவ்வளவு உதார குணம், தன்னோட சரீர மாம்சத்தையே கொடுத்து அந்த பருந்துக்கு ஆகாரம் கொடுத்துட்டார். ஏவம் ததீச்சிரபி ஸ்வஸ்தி ஸ்வ அஸ்தி பிரதானேன மகேந்திரஸ்ய வாஞ்சாம் சபலயாமாச. ம் ததீஜி மகரிஷி பெரிய மகரிஷி. ஒரு சமயம் இந்திரன் விருத்தாசுரனை எதிர்த்து சண்டை போடும் பொழுது ம் அவனால ஜெயிக்கவே முடியல. ம் அப்போ விஷ்ணு கிட்ட கேட்ட உடனே ததீச்சி மகரிஷியோட முதுகெலும்பை வாங்கி ஆயுதம் பண்ணி நீ சண்டை போடு ஜெயிச்சிருவேன்னு சொல்லுவேன். அவன் யாச்சகம் பண்றான். இந்திரன் போய் ததீச்சி மகரிஷிகிட்ட கேட்ட உடனே அவர் தன்னோட உயிரை விட்டுட்டு அந்த எலும்பை அவனுக்கு கொடுத்துடுறார். அது அத இப்போ பரம்வீர் சக்கரால அந்த வஜ்ராயுதம் இருக்கு, பொறிச்சிருக்கா. நைஸ் நைஸ், குட் இன்ஃபர்மேஷன். ஏவம் ததீச்சிரபி ஸ்வ அஸ்தி பிரதானேன தன்னுடைய எலும்பை கொடுத்து அஸ்தினா மகேந்திரன் போன், எலும்பு. எலும்பை கொடுத்து
மகேந்திரன்னா இந்திரனுக்கோட வாஞ்சாம் அபிலாஷாம் சபலயாமாச ஆஹ், வெற்றி அடையும்படி செய்தான். சபலயாமாச பூர்த்தி பண்ணினான். ஆமா. ம். சபலயாமாச நிஜந்தே கர்த்தரி லிட். ஆமா. ம். 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 கர்ணக எல்லாருக்கும் நன்னாவே தெரியும். வலது ம். கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாது. எண்ணெய் கிண்ணம் வச்சிருந்தா எல்லாத்தையும் கொடுத்துருவான். தங்க மலையே அப்படியே கொடுத்துருவான். ம். ஸ்வ கவச்ச குண்டலம் அப்படி அது பிறப்புலயே அவன் உடம்புல இருந்த கவச்ச குண்டலத்தை பிராமண வேஷதாரினம் தேவேந்திரம் இந்திரன்கிட்ட பிராமண வேஷம் போட்டு வந்த இந்திரன் கிட்ட கொடுத்து இந்திரனை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டார். சோ ஸ்வ கவச்ச குண்டல தானேன தேவேந்திரம் தோஷயாமாச அங்க கொண்டு போய் சேர்க்கணும். தன்னுடைய கர்ணஹா தேவேந்திரம் தோஷயாமாச அதான் மெயின் சென்டென்ஸ். எதனால தோஷயாமாச அப்படின்னா ஸ்வ கவச்ச குண்டல தானேன தஸ்ய கவச்சம் தேவேந்திரம் கவச்சம் ச குண்டலம் ச கவச்ச குண்டலோ और कुण्डले सो स्वस्य कवच कुण्डलस्य दानं कवच कुण्डलस्य दानं कवच कुण्डलयोः दानं कवच कुण्डलदानं तेन कवच कुण्डलदानेन ब्राह्मणवेषधारिणं சரியா சோ பிராமணஸ்ய வேஷः பிராமணவேஷः பிராமணவேஷம் தரதி இது தாரி சோ அந்த தாரிணம் தேவேந்திரம் அவனுக்கு அட்ஜெக்டிவ் தேவேந்திரனுக்கு அட்ஜெக்டிவா போறது அவனை கர்ணஹ தோஷயாமாச சரியா இருக்கா அப்புறம் ததாவித ஏவ மகாராஜக ரந்திதேவக அப்பி. ம் இது மாதிரியே உதார குணம் படைத்தவன் ரந்தி மகாராஜா ரந்திதேவனும் இதே போல உதார குணம் படைத்தவன். ம் ம் அது ரந்தி தேவன் மகாராஜ கதை சொல்லுங்களேன். ரந்தி வருதா ரந்தி பின்னாடி? ரந்தி தேவர் வந்து ஐ திங்க் காளிதாசரனுடைய மேக சந்தேஷத்துல அதனுடைய மென்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ரந்தி தேவன் வந்து இஸ் வெரி ப்ரொடெக்டிவ் டுவர்ட்ஸ் இஸ் சப்ஜெக்ட்ஸ். அதுக்கோசரம் அதாவது ஆம், மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு நினைக்கிற ஆளு. சோ அதனால அவன் வந்து பலவிதமான நான் இப்ப கூகுள்ல படிச்ச கதையை தான் சொல்றேன். So வந்து அந்த ரந்தி தேவன் வந்து ஒரு ஒரு டைம் ஃபெமைன் வந்திருக்கும் பொழுது அவன் வந்து he was so protective towards his people. அவன் வந்து தபஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அவர் மக்களை எல்லாரையும் காப்பாத்தினான் அப்படிங்கிற கதை இருக்கு. பட் இங்க வரப்போறது அந்த கதை இல்ல. இட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஆ மகாராஜக ரந்திதேவக பகுதா கவாரப்யமாச்சரய்ய ஆரச்ச தேவானு அத ஆரச்சைய ஆர ஆரச்சைய ஆரச்சைய தேவானு அதர்ப்பயத்து ம் தர்ப்பணம் பண்ணா. மகாராஜக ரந்திதேவக பகுதா அது எனக்கு புரியல பகினி. கவாரப்யமாச்சரய்ய அகம் ந ஜானாமி. ம். சரி அவன் வந்து ஏதோ ஒரு கோதானம் கோவை வந்து இது பண்ணான் போல இருக்கு. அத வச்சுண்டு அதர்ப்பயத்து அப்படிங்கிறது தர்ப்பணம் பண்ணான்னா அத தர்ப்பணம் பண்ண வச்சுண்டு ஏதோ ஒரு யாகம் யாகம் பண்ணியிருக்கான். ஆமா அதுல வந்து ஐ திங்க் அந்த கவத்தினுடைய அந்த அஹ், கவா ஆரபியம்னு இருக்கணும். கௌஹு அதனுடைய கவா அப்ப மாட்டுனால ஆரம்பித்த ஒரு ஆரம்பியம் ஒரு ஒரு யாகத்தை தேவான்னு அதர்ப்பயத்து தேவர்களுக்கு அதை ஆரச் செய்ய அதை கிரியேட் பண்ணிட்டு இந்த மகாராஜனானவன் ரந்தி தேவனானவன் தேவான்னு அதர்ப்பயத்து அவளுக்கு வந்து அதை சந்தோஷமாகும்படி செய்தான். அதாவது லிட்ரலி மாட்டை கொண்டு போய் ஹோமத்துல பஸ்மமாக்கினான்னு இல்ல, மாட்டினுடைய தோல் போனு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ரத்தம் அதை வச்சுண்டு அவன் வந்து ஏதோ ஒரு யாகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதுக்கு மேல இதுக்கு சொல்ல தெரியல. சரியா? விக்கிபீடியால என்ன போட்டிருக்குன்னா ஆ அந்த கோக்கள்லாம் வந்து ரந்திதேவன்ட்ட எங்களுக்கு முக்தி வேணும் அப்படின்னு கேக்குறதாவும் ஓ அது அவைகளோட விருப்பத்தின் பேர்ல இவன் அதை ஸ்லாட்டர் பண்ணி யாகம் பண்ணினான் ஆ இருக்கலாம். அப்படின்னு இருக்கு. ஏன்னா கோவை வந்து குடுக்கறதுக்கு யாரும் விரும்ப மாட்டா இல்லையா? பெரிய இது பண்றவா ஆமா மாட்டை குடுக்கறதுக்கு விரும்ப மாட்டா. பட் மாடுகளே வந்து அவர்கிட்ட வேண்டின்றதாகவும் அதனால அவர் அதை பண்ணினார் அப்படின்னு ஒரு யா இருக்கலாம். கரெக்ட். ம் ம். தேவான் அதர்ப்பயது. சரி ததா ம் விஷசிதானாம் பகூனாம் கவாம் சர்மராசிः பர்வதசமः ஆசீத் இது பிரதீதி. பிரதீதி. ம் விஷசிதானாம் பகுனானா விஷசிதானாம் மாரிதானாம்னு அர்த்தம். மாரிதானாம் விஸ்வசித்து பகூனாம் கவாம் அந்த ம் பசுக்களுடைய சர்மராசிகி தோல் குவியல். ஆமா ராசின்னா of, குவியல். ஆமா
சர்ம ராசி தோல் குவியல் பர்வத சமமா இருந்தது ம். அப்படிங்கிறது வெரி கிளியர். ஏன்னா கொண்டு கொண்டு போட்டிருக்கான், அது சர்ம ராசி அவ்வளவு இருந்திருக்கு. ஆமா. அதாவது நான் கொண்டு போட்டதுனால அந்த மாரிதானாம் பகுனாம் கவாம், இந்த ம். கவாம்க்கு அட்ஜெக்டிவ் ரெண்டு, பகுனாம் ஒண்ணு, விசசிதானாம் ஒண்ணு. விசசிதானாம்ங்கிறது வி ஷஸ் இக்த பிரத்யத்துல இருக்கு, மாரிதகான்னு அர்த்தம், மாரிதானாம்னு அர்த்தம். பகுனாம் கவாம் சர்ம ராசிஹி. சோ சர்மனாலே தோலுன்னு அர்த்தம். தோலுனுடைய குவியல் வந்து பர்வத சமஹா ஆசீதிதி பிரதீதிஹி. இந்த மாதிரி ஒரு பிரதீதி இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ம். சர்ம ராசிரேவ நிஸ்ருதா ராசேஹே காச்சித் ஏவ, ராசேஹே ஏவ நிஸ்ருதா, ராசி. ராசேரேவ நிஸ்ருதா காச்சித் நதி சர்மண்வதீதி ம், பிரசித்தம் உபாகச்சத். ம், 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 ம். அந்த சர்ம ராசேரேவ அந்த சர்ம ராசியிலிருந்து அஹ், நிஸ்ருதா சிரவணம் நிஸ்ருதா என்னது அப்படின்னா ஒழுகியதுன்னு அர்த்தம். ஒழுகின ஆமா, ஒழுகின ஒழுகின அப்படின்னு அர்த்தம். ஒழுகின நிஸ்ருதா நதி. அந்த ரத்தத்தினால ஆ, காய்ச்சித்த நதி உற்பன்னக ஒரு அதுக்கு நதி வந்து உற்ப உற்பன்னமாயிடுத்து. அது சர்மண்வதி இது பிரசித்தம். அது அந்த பேரால நதி இது பிரசித்தம் அஸ்தி. சர்மன்வதி அப்படின்னா சர்மணி அதுல இருக்கு. சர்மனா தோல், தோள்கள் இருக்கிறதுனால, தோல்னால ஆக்கப்பட்டதுனால அந்த தத்து சர்ம ராசேகேவ நிஸ்ருதா, அந்த தோலினுடைய குவியலிலிருந்து நிஸ்ருதா வெளிக்கிளம்பிய, ஒழுகிய, காச்சித்து நதி, ஏதோ ஒரு நதி, சர்மன்வதீதி பிரசித்திம் உபாகச்சது, சர்மன்வதிங்கிற ஒரு பிரசித்தியை அடைந்தது. சரியா? அடைந்த ஆமா. स एव चर्मण्वतीति नदी महाराजरन्दिदेवस्य कीर्तेः मूर्त्यन्तरमिति महाकवि कालिदासः अवर्णयत्. ம், ம், ம். சர்மண்வதி நதி தான் மகாராஜா ரந்திதேவனுடைய புகழை அஹ், அஹ், புகழுடைய அந்யா மூர்த்திகி, மூர்த்தியந்தரம். அன்யா அன்யா மூர்த்திஹி இत्युक्ते किम्? மூர்த்தியந்தரம் சொல்லுங்க இந்த காக்கில. இந்த ரந்தி தேவன்கிறவன் பாகவதம்ல படிச்சிருக்கேன், 9வது ஸ்கந்தத்துல வரான். இந்த ஓ, சகுந்தலா துஷ்யந்தன் பரதன் வரான் இல்லையா, ஆமா. அந்த பரதனோட வம்சத்துல நர ரந்திதேவன் அப்படிங்கிறவனுக்கு பிறக்கிறவன் தான் இந்த யாருக்கு பிறக்கிறான்? நர அப்படின்னுங்கிறவனுக்கு பிறக்கிறான். So, சந்திரவம்ச மகாராஜா ஏவ சக. ம். அந்த துஷ்யந்தன் அந்த வம்சத்துல வந்தவன் பரதன், ஐ மீன் அந்த ரந்தி தேவன். ரந்திதேவன் தான் யாருன்னு சொன்னேன் கல்யாணி மேடம்? சந்திரவம்சத்து அரசன். ஓகே, ஓகே, சரி. ம், சரி. ஓகே, நைஸ். மூர்த்தி அந்தரம்னா என்ன பகினி? அந்யாமூர்த்திகி இன்னொரு ஃபார்ம் அவனுடைய. அந்த புகழ் வந்து இன்னொரு டிஃபரெண்ட் நேம் கொடுக்கறதுன்னு அர்த்தமா? ஆமா, ஆமா. சாயேவ நதி, சர்மன்வதி நதி, அந்த சர்மன்வதி என்கின்ற நதிதான் மகாராஜ ரந்தி தேவசிய கீர்த்தேகே, மகாராஜாவான ரந்தி தேவரனுடைய கீர்த்தியினுடைய அந்யாமூர்த்திகி இன்னொரு, அந்த கீர்த்தியே உருவெடுத்து வந்தது போல ஒரு உருவெடுத்து வந்த மாதிரி. மூர்த்தியந்தரம் இது மகாகவி காளிதாசா வர்ணயத்து. மகாகவி காளிதாசர் ஐ திங்க் மேகதூதம். வர்ணித்திருக்கிறார். ஆமா. பশ্চিமே வயசி ரந்திதேவः பத்னியா சாகம் வனே வசன்னு தபஸ்சக்ரே. பশ্চিமேனா பশ্চিமே later. வயசின்னா விருத்த வானப்பிரஸ்த later age. ஆசிரமத்துல ம், ம், பশ্চিமே வயசி ம், ரந்திதேவः பத்னியா சக ஒய்ஃபுடன் கூட வனே வசன்னு வனத்தில் வசிச்சுண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ம். லிட்டு தபஸ்சக்ரே லிட். அபக சக்கரை. ம், ம், ம். बहु दिन उपवासानन्तरं कृच्छ्रलब्धेन स्वच्छतण्डुलेन तत् पत्नी क्षीरान्नम् अकल्पयत्. ம், பகுதின உபவாச அனந்தரம் ரொம்ப நாள் வனத்துல சாப்பாடு இல்லாம பட்டினி கிடக்கா. ம், கிருச்சிர லப்தேன பிரயத்னேன பகு கஷ்டேன லப்தேன ம், ரொம்ப கஷ்டமா கிடைச்ச அதாவது சுத்திகரிக்கப்பட்ட தண்டுலம் அரிசியில அவருடைய பத்தினி வந்து ஷீரான்னம் சமைக்கிறார், ம். So, சமைத்தாள். ஆமா. சொச்ச தண்டுலேன தத்து பத்னி, தஸ்ய பத்னி க்ஷீரான்னம் அகல்பயத். க்ஷீரம்னா பாலு, அன்னம்னா அன்னம். க்ஷீரான்னத்தை செய்தாள், கல்பித்தாள்.
சரியா? ஸ்வச்ச ஸ்வச்ச தண்டுலேன அப்படின்னா கிளியரா இருக்கிற தண்டுலம்னா அரிசி. தண்டுலேன பத்னி அகல்பயத்து, க்ஷீரான்னம் அகல்பயத்து. சரியா? அப்புறம் यदा राजा रन्तिदेवः भगवन् निवेदितं तत् क्षीरान्नं पातुमुद्युक्तः तदैव कश्चित् ब्राह्मणः आहारार्थी तम् अयाचत। ம் 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 यदा राजा रन्तिदेवः भगवन् निवेदनं भगवानुக்கு அதை நைவேத்தியம் பண்ணிட்டு க்ஷீரான்னம் நிவேதிதம் தத்து க்ஷீரான்னம் ம் பாத்தும் உத்யுக்தக அதை சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு பாத்தும்னா ஆக்சுவலி குடிக்கிறதுக்கு ம் குடிக்கிறதுக்கு ரெடியா ஆகும்போது ததைவ அந்த க்ஷணம் கஷ்டித் பிராமணக ஏதோ ஒரு பிராமணர் ஆகாரார்த்தி ஆகாரம் யாச்சேதி சக அதாவது ஏதாவது பசிக்கிறது குடு அப்படின்னு தம் அயாச்சத யாச்சித்தவான் சக. ம் ஆகாராய அர்த்தி. சோ ஆகாரத்துக்கோசரம் கேட்டது அயாச்சத, தம் அயாச்சத. அப்புறம் சரியா இருக்கா? ராஜா ரந்திதேவக ம் சர்வம் தத் க்ஷீரான்னம் பிராமணாய தத்வா சந்தோஷ சமதோஷயத்து. ம் ராஜா ரந்திதேவன் சர்வம் அந்த தன்னிட்ட இருந்த எல்லா பால் சாதத்தையும் அந்த பிராமணாய தத்வா கொடுத்துட்டு அவரை சந்தோஷப்படுத்தினான், அந்த ம் பிராமணரை சந்தோஷப்படுத்தினார். ம் அனுபதமேவ ஷீதஜலேன க்ஷுன்னிவாரணாய க்ஷுன்னிவாரணாய ம் பிரயத்தமானம் ராஜானம் ம் அப்யேத்ய ம் சூத்ரஹ கஷ்டித் ம் ஆகாரம் ஆகாரம் அர்த்தயா மாச. ம் அனுபதமேவ அதுக்கப்புறம் என்ன நடந்து சீதல ஜலேன குளிர்ந்த நீரால ம் க்ஷுன்னிவாரணம் தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ள நினைத்த பிரயத்தமானம் ம் பிரயத்தனம் பண்ணின மகாராஜாவை யார் சமீபிக்கிறார் கிட்டக்க வந்து சூத்ரக ஒரு 4ஆம் வர்ணத்தவன் கஷ்டித்து ஆகாரம் ததாது அகம் புபுக்ஷாஸ்மி மம புபுக்ஷாஸ்மி அஸ்தி இது சக ஆகாரார்த்தம் யாச்சித்தவான் ஆகாரம் யாச்சித்து அர்த்தயாமாச, ஆகாரத்தை கேட்டான். அனுபதம் இல்ல அப்படின்னா உடனேவே அடுத்து ஜட்டிதி குடிக்க போற நேரத்திலேயே சீதல தண்ணி ஜலேன. குடிக்கிறதுல அவன் வந்துட்டான் அடுத்தது. ஆமா, க்ஷுத்துனா பசி. க்ஷுன் பசி நிவாரணாய பசிய போக்கடிச்சுக்கிறதுக்கோசரம் சீதல ஜலம், சாரி, பிரயத்தமானம் ராஜானம். அந்த க்ஷுன் நிவாரணாய பிரயத்தமானம், அந்த பசிய போக்கடைக்கிறதுக்கோசரம் பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த ராஜாவை அபியேத்திய, அபியேத்தியங்கிறது அபி அப்படிங்கிறது உபசர்க்கம், இன்கதோ. சரியா? ஏத்தியா சூத்ரக கஷ்டித்து ஆகாரத்தை அர்த்தயாமாஸ். அப்புறம் மேல ஸ்வசமீபே வர்த்தமானம் சர்வம் स्वाभीष्टवर्तनेन परां திருப்திம் சமபாதயம் இதி மகாராஜः இல்ல இல்ல புபுக்ஷாம். இல்ல இல்ல இது இல்லையா உங்ககிட்ட? உங்க புக்ல ஸ்வசமீபே வர்த்தமானம் சர்வம் சீதல ஜலம் தத்வா ராஜா தம் அதோஷயத், அது படிச்சுட்டேலா? ஆ படிச்சுட்டேலா அத? ஆமாம் பகினி. சரி, ஓகே, சாரி. ம் அப்புறம் கதே தஸ்மின் கதே ம் गते तस्मिन् द्वयोः अद्य नरनारायणरूपयोः स्वाभीष्टवर्तनेन परां तृप्तिं समपादयम् इति महाराजः बुभुक्षां स्मृत्य महतीं निर्वृतिम् उपागमत्. ம் ஆ गते तस्मिन् गते तस्मिन् தஸ்மின் கதே. द्वयोः अद्य द्वयोः नरनारायणयोः ம் நரநாராயண ரூபயோகோ 2 பேர் நரநாராயண ரூபத்துல வந்து சுவாபீஷ்ட வர்த்தனேன தங்களை திருப்தி படுத்தின்றதுனால ம் பராம் திருப்திம் சமபாதயம் இது. ம் பராம் திருப்திம்னா அடுத்த வாழ அஞ்ஞானு பராம்னா சிரேஷ்டாம்னு அர்த்தம். சேஷ் ரொம்ப ரொம்ப சேஷ்டாம் பரா திருப்தி. அந்த இது படிச்சேலும் பராம் மேல மேல படிச்சு ஆமா ஆமா பரா பராம் பராம் கீர்த்தின்னு படிச்சேலும் அதே மாதிரி பராம் பராம் கீர்த்திம் பராம் திருப்திம் திருப்தியை வந்து சமபாதகம். சமபாதயம் இது மகாராஜக புபுக்ஷா. அது ரொம்ப நான் இன்னைக்கு நரநாராயணர் 2 பேருக்கு தானம் பண்ணிட்டேங்கிற ரொம்ப சந்தோஷத்தோட ம் மகாராஜக புபுக்ஷ அவருக்கு இருந்த பசிய கூட விஸ்மிருத்திய ம் மகதியும் நிர்வൃத்தியும் உபாகமத்து ம் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டார். ம் நிர்வൃத்தியம்னா தன்னுடைய தபஸ் வந்து கம்ப்ளீஷன் ஆயிடுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டார் அவர். ம்
அப்புறம் ஜி ஜி ஆ எனக்கு ம் அந்த ஸ்வாபீஷ்ட வர்த்தனேன அப்படின்னா ம் என்னது சொல்லுங்க. ஸ்வ அபீஷ்ட வர்த்தனேன தன்னுடைய அபீஷ்டம் ஸ்வஸ்ய அபீஷ்டம் சுவாபீஷ்டம் அது தனக்கு விருப்பமாக நடந்தவையான நடந்ததினால் தான் என்ன விரும்பினானோ அதுவே நடந்துடுத்து அப்படின்னா ஆஹ் ஆஹ் மத்தவாளுக்கு தானம் பண்றதுங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி ஸ்வ அபீஷ்ட வர்த்தனேன பராம் திருப்தியும் சமபாதயம் ஒரு பெரிய திருப்தியை அடைந்தான் தனக்கு இஷ்ட மாதிரியான ஒண்ணு நடந்ததுனால. ஓ வர்த்தனம் அப்படின்னா ஹேப்பன் அர்த்தம் ஹேப்பனிங்னு அர்த்தம். சோ ஓ வர்த்தனேன அப்படின்னா அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு நடந்த காரணத்தினால் பராம் திருப்தியும் ஒரு பெரிய திருப்தியை சமபாதயம் இது அடைந்து விட்டேன் என்று மகாராஜா புபுக்ஷாம் விஸ்மிருத்ய மகதீம் நிர்வൃத்தியும் உபாகம். சரியா இருக்கா? எஸ் ஜி. ஆ. அந்த பதிவிரதா அத்தியான்னு அந்த துவயோகோ அத்தியான்னு வரதே, அந்த அத்தியாவை எங்க அஹ், தஸ்மின் கதே அத்ய அப்படியா இன்னைக்கு இல்ல? அத்ய துவயோஹோ நரநாராயண ரூபயோஹோ ஸ்வாபீஷ்ட வர்த்தனேன. சரி புரிஞ்சுடுத்து. ஆ. எஸ். ம். பதிவிரதா தஸ்ய பாரியா अपि पत्युः सन्तोषमेव आत्मानन्दं मन्यमाना सुखम् अवातिष्ठत. ம். பதிவிரதா தஸ்ய பாரியா, ஆம், ரந்திதேவசிய பாரியா அவருடைய பத்னி, பதியோட சந்தோஷம்தான் ஆத்ம ஆனந்தம். இது மன்யமானா பாரியா, ம். மன்யமானா பாரியா சுகம் அவாதிஷ்ட, ம். ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவளும். ம். 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 ஏவம் பரேஷாம் ஆர்த்தி பரிகாரேண சமுபகதேனைவ ஆனந்தேன விஸ்மிருத நிஜசரீர கிளேஷः சாந்தசித்தஸ்ச சமபூத் மகாராஜः ரந்திதேவः. ம். ஏவம் பரேஷாம் ஆர்த்தி பரிகாரேன அடுத்தவர்களுடைய துயரத்துக்கு ஒரு பரிகாரம் ரெமெடி. ரெமடி கொடுத்ததினால் ம். சமுபக சமுபகதேனைவ ஆனந்தேன, சமுபகதேனன்னு என்ன பகினியங்க? அடைந்த. அடைந்த. உபகதம்னா கதம்னா போறது, ம். உபகதம்னா பக்கத்துல போறது, சமுபகதம்னா வந்தடைந்தன்னு அர்த்தம். வந்தடைந்த ஆனந்தேன அவருக்கு ரொம்ப ஆனந்தம் கிடைச்சிடுத்து. நரநாராயணாலே வந்து நம்மள்ட்ட சாப்பிட்டுட்டு அதாவது போயிட்டா. என்ன மாதிரி ஒரு ஆனந்தம் அப்படின்னா பரேஷாம் ஆர்த்தி பரிகாரேன சமுபகத்தேனைவ ஆனந்தேன. ஆ, மத்தவாளுடைய ஆர்த்தினா கஷ்டம், கஷ்டத்தை பரிகாரம், கஷ்டத்தினுடைய ஒரு பரிகாரத்தினால் வந்தடைந்த ஒரு சந்தோஷத்தினால் விஸ்மிருத நிஜ சரீர கிளேசா. ம். மறக்கப்பட்ட. அவருடைய சரீர கிளேஷம், அவருக்கு பசி தாகம் எல்லாம் இருந்தது, அதை கூட அவர் வந்து சாந்த சித்தையா சமபூத், அதை வந்து சாந்த சித்தத்தோட எல்லாத்தையும் அவர் மகாராஜா ரந்திதேவக என்ஜாய் பண்ணார். அதை சமபூத் சாந்த இருந்தார். சரி. அமைதியான மனத்தோட, எனக்கு ம். பசி இருக்கு அது இருக்குன்னுலாம் கிளேஷம் அடையாம அமைதியா அதை அனுபவிச்சார். அந்த அடுத்தவாளோட ஆர்த்தியை நான் தீர்த்துட்டேனே அப்படின்னு ஒரு சந்தோஷம் அடைந்தார். அதனால அவருக்கு ஷரீரஸ்ய கிளேஷா ஷரீர கிளேஷா நிஜ ஷரீர கிளேஷா விஸ்மிருதம் நிஜ ஷரீர கிளேஷம் ஏன சக ஆர் விஸ்மிருதா நிஜ ஷரீர கிளேஷா ஏன சக. மறக்கப்பட்ட தன்னுடைய ஒரு ஷரீரத்தினுடைய துக்கமானது யாராலோ அவர். புரியுறதா? அப்புறம் அனேன விற்த்தாந்தேன சேதம் விஜ்ஞாயதே பரேஷாம் ஆர்த்திஹரணேன அனுபூயமானா ஆனந்த அபேக்ஷயா, ம். ஆனந்த அபேக்ஷயா ம். நிஜசரீர சௌக்கியம் அபிலஷதः ஜனஸ்ய ஆனந்தः அஸ்ரேஷ்டः இது சுஸ்பஷ்டமேவ. ம். அனேன விற்த்தாந்தேன இந்த கதையினால் ம். விஜ்ஞாயதே இட் இஸ் கிளியர் என்ன, பரேஷாம் அனேன ஆர்த்திஹரணே. அனேன விற்த்தாந்தேன ச இதம் விஜ்ஞாயதே அப்படி சொல்லுங்க. ஓ, அனேன விற்த்தாந்தேன இதம் அனேன விற்த்தாந்தேன ச இதம் விஜ்ஞாயதே. ச இதம் சேதம். ம். அஸ்து ம். அஸ்து. ம். ம். அனேன விற்த்தாந்தேன ச இதம் விஜ்ஞாயதே இட் இஸ் கிளியர். ம். பரேஷாம் ஆர்த்திஹரணேன அடுத்தவர்களின் துன்பத்தை நீக்கினதினால் ம். அனுபூயமான அபேட்சையா. ஆனந்த அபேட்சையா அடுத்தவர்களுக்கு செய்யும் போது கிடைக்கிற ஆனந்தத்தை விட ம். நிஜ சரீர சௌக்கியம் அபிலஷத, தன்னோட அதாவது சுயநலம் அனுபவிக்கின்ற ஜனங்களினுடைய ஆனந்தம் அஸ்ரேஷ்டக இது
सुस्पष्टम् इति निश्चयम् ஓகே. சோ அனேன விருத்தாந்தேன ச இதம் விஜ்ஞாயதே. இந்த ஒரு கதையினால இது அறியப்படுகிறது. என்ன அப்படின்னா, பரேஷாம் ஆர்த்திஹரணேன, மத்தவாளனுடைய துக்கத்தை போக்கடிப்பதினால், அனுபூயமான ஆனந்த அபேட்சையா. அனுபூயம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுன்னு அர்த்தம். அனுபவம் பண்ற, அனுபவிக்கப்படுகின்ற அந்த ஆனந்தத்தை அபேட்சையா, அந்த ஆனந்தத்தை கம்பேர் பண்ணும்போது, நிஜ சரீர சௌக்கியம் அபிலஷதா ஜனஸ்ய. அபிலஷதகாங்கிறதும் சஷ்டியில இருக்கு, ஜனஸ்யாக்கு அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. நிஜ சரீர சௌக்கியம், தன்னுடைய சரீரத்தினுடைய சௌக்கியத்தை அபிலஷதா விரும்புகின்ற ஜனஸ்ய மனிதனுடைய ஆனந்தா ஆனந்தமானது அஸ்ரேஷ்டகா. அஸ்ரேஷ்டகா அப்படின்னா குறைவுன்னு அர்த்தம். சிரேஷ்டகானா உத்தமகான்னு அர்த்தம், பெஸ்ட்னு அர்த்தம். அஸ்ரேஷ்டகானா இட் டெஃபினெட்லி it is it pales in comparison, in compared to the experience one enjoys while removing the sorrow of others. அதுல வர ஆனந்தத்தை கம்பேர் பண்ணும்பொழுது, தன்னுடைய ஒரு சௌக்கியத்தை விரும்புகின்ற ஜனனுடைய ஆனந்தமானது அசிரேஷ்டம் தான். இது சுஸ்பஷ்டமே. இட்ஸ் வெரி கிளியர். சொல்லுங்க. நீ கொஞ்சம் மேல तथा ஸ்க்ரோல் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் கொஞ்சம் மேல ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். என்ன சொல்லுங்க. இல்ல 11th பேஜ்ல ஆ, அங்க இல்ல, லாஸ்ட் ஐ மீன் ஸ்க்ரோல் டவுன், ஐ ஷுட் ஹவ் டோல்ட், சாரி. கீழே வாங்கினேன், எனக்கு அங்க பிரிண்ட் இல்ல. எங்க? இங்கயா? இன்னும் இன்னும் கீழே போங்க, இன்னும் கீழே. அந்த ஆம், அனுபூயமானா ஆனந்தாபேட்சையான்னு போட்டிருக்கு. அப்ப நான் அதை சமஸ்த பதத்துல போட்டுக்கணும் இல்லையா ஆமா. என்னோடதுல? அதான் அங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு அதுல. ஓகே. அப்புறம் அனுபவிக்க அஸ்ரேஷ்டக அதுவும் இல்ல என்னோடதுல. அனுபூயமான அனுபவிக்கப்படுகின்ற ஆனந்தத்தை அபேட்சையா கம்பேர் செய்யும்போது, நிஜ சரீர சௌக்கியம் அபிலஷதக ஜனஸ்ய, தன்னுடைய சரீர சௌக்கியத்தை விரும்புகின்ற மக்களினுடைய ஆனந்தமானது அஸ்ரேஷ்டகா இது சுஸ்பஷ்டமேவ. அது ஒன்றும் ரொம்ப கிரேட் இல்ல அப்படிங்கிறது நன்னா தெரியாது. அப்புறம் ம். तदाविध लोकोत्तर आनन्दस्य निदानम् औदार्यमेव इति निश्चप्रचम् நிச்சயம். तदाविध इव्वारान लोकोत्तर आनन्दस्य एक्स्ट्रार्डिनरी आनन्दं निदानम् निदानम् इत्युक्ते किं भगिनी तत्र? நிதானம் ஔதாரியம். சோ இந்த மாதிரி ததாவித லோகோத்தர ஆனந்தஸ்ய, ஒரு அலௌகிகமான ஒரு ஆனந்தத்தை கம்பேர் பண்ணும்போது, இந்த நிதானம்ங்கிறது ஒரு சொத்து மாதிரி. இந்த ஔதாரியம், ओ ஔதாரியமேவ நிதானம் இது. औदार्यमेव निदानम् ஆமா, இது வந்து நிஷ்டப்பிரதம். நிஷ்டப்பிரதம் நிச்சப்பிரச்சம்னா முன்னாடியும் நிச்சயன சரி பின்னாடியும் சரி எப்பொழுதும் இதுவே ஆனந்தம். ஔதாரிய நிஷ்டப்பிரதம்ங்கிறது குணத்தையும் இவருடைய ட்ரேட் மார்க்னு நினைக்கிறேன். போன பாடத்துல கூட இந்த வார்த்தை வந்து இல்ல, போன ஏதோ ஆமா ஒரு ஆமா, பாடத்துல தீபா லெசன்ல லாஸ்ட் வந்தது. தீபாவோட. பாதிவிரத்திய ஆமா, மகிமாக்கு முன்னாடி பாருங்க, நிஷ்டப்பிரதம். சத்தியமேவ ஜெயதே ந அன்றிருக்கமா. அவருடைய ஒரு ட்ரேட்மார்க் வேர்டு போல இருக்கு, நிஷ்டப்பிரதம். சரியா? அதான் ஒரு குட்டி லெசன் தான், முடிஞ்சுடுச்சு. சரியா? பகினி பரவாயில்லையா பிரயத்தனம்?